அனைவருக்கும் வணக்கம். அந்த மேடத்தோட போட்டோ காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானவங்க. தன்னுடைய காதலன் பல பெண்களுடைய உடலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இழி செயலை, இந்த கேவலமான செயலை செஞ்சவங்க. சம்பவம் என்ன அப்படின்னா, நவம்பர் 4ஆம் தேதி இரவு 8 மணிக்கு ஒரு 2000 பெண்கள் அவங்க தங்கியிருந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில நின்று ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறத நடத்துறாங்க. நாங்க உள்ள போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகமங்கலம் பகுதியில விடியல் ரெசிடென்சி அப்படிங்கிற அபார்ட்மெண்ட் இருக்கு. விடியல் பேர் இருந்தாவே இது மாதிரிதான் நடக்குமோ என்னமோ தெரியல. சோ அந்த அபார்ட்மெண்ட்ல தங்கியிருந்த அந்த 2000 பெண்கள் தான் அந்த என்ட்ரன்ஸ்ல நாங்க உள்ளே போக மாட்டோம், எங்க ரூமுக்கு போக எங்களுக்கு பயமா இருக்கு, எங்க ரூம்ல இருக்கக்கூடிய பாத்ரூமை யூஸ் பண்ண எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நின்று ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறத நடத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாவட்டத்தோட எஸ்பி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நடத்துறாங்க. அப்போதுமே அந்த பெண்கள் உள்ள போகல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க ரூம், எங்க பாத்ரூம், நாங்க தங்கியிருக்கக்கூடிய இடங்கள்ல ஏதாவது கேமரா இருக்குமோ அப்படிங்கிற பயம் எங்களுக்கு இருக்கு. நீங்க பில்டிங், பாத்ரூம், ரூம் எல்லாத்தையும் முழுசா செக் பண்ணாதான் நாங்க உள்ள போவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்கள்ட்ட ஒரு சமாதானம் எல்லாம் படுத்தி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி சென்னையில இருந்து பல டீம் போயிட்டு அங்க எதுவும் கேமரா இல்ல அப்படிங்கிற விஷயத்த உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பெண்கள் இப்போ சமாதானமாயி உள்ள போய் அவங்க ரூம்ல தங்கியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம அந்த பின்னணியை தேடி போய் பாக்குறப்போ, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு மொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் நிறுவனம் அப்படிங்கிறது இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டவங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம் வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்த நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்துக்குள்ள வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு தங்கறதுக்காக விடியல் ரெசிடென்சி அப்படிங்கிற ஒரு அபார்ட்மெண்ட், அங்க பல கட்டடம் இருக்கு, பல 100 ரூம் இருக்கு. சோ அந்த நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்க தங்கறதுக்காக பக்கத்துல அந்த கம்பெனியே இந்த விடியல் ரெசிடென்சி அப்படிங்கிற இந்த அபார்ட்மெண்ட்ஸை கட்டி கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு ரூம்ல 4 நார்த் இந்தியன்ஸ் இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தவங்க தான் இந்த நீலுகுமாரி குப்தா அப்படிங்கிறவங்க. சோ அவங்க இருக்கக்கூடிய ரூம்ல அனாமிகா அப்படிங்கிற ஒரு பெண் அவங்களுடைய பாத்ரூமை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போயிருக்காங்க. போய் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க ஏதோ லைட் விட்டு விட்டு எரியிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை எடுத்து பார்த்தப்போ அது கேமரா அப்படிங்கிற விஷயம் அந்த அனாமிகா அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு தெரிய வந்திருக்கு. அவங்க பதட்டத்துல, என்னடா அது பாத்ரூம்குள்ள கேமரா இருக்குன்னா எந்த ஒரு பெண்ணுக்கா இருந்தாலும் பதட்டம் வரும்ல, பதட்டத்துல வெளியில எடுத்துட்டு வரப்போ இந்த நீலுகுமாரி குப்தா அப்படிங்கிறவங்க தான் அங்க இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட காமிச்சிருக்காங்க, ஐயோ இத மாதிரி உள்ள கேமரா இருக்குடி, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க கிட்ட பேசுறப்போ அந்த நீலுகுமாரி குப்தா என்ன பண்றாங்க அப்படின்னா, கேமரா வாங்கி ஜன்னல் வழியா அந்த கேமராவை வெளியில தூக்கி போட்டுறாங்க. ஆனா அந்த அனாமிகாவுக்கு அந்த பயம் அப்படிங்கிறது போகல. சரி, நம்ம ரூம்ல வேற எங்கேயாவது இந்த மாதிரி கேமரா இருக்கா, அது சம்பந்தமான டிவைஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. தேடுறப்போ கட்டிலுக்கு கீழே இத மாதிரி ஒரு டிவைஸ், இதே மாதிரி பாத்ரூம்குள்ள எப்படி ஒரு கேமரா இருந்தோ அதே மாதிரி கட்டிலுக்கு கீழேயும் ஒரு கேமரா இருந்திருக்கு. பட் அந்த நேரத்துல இந்த நீலுகுமாரி குப்தா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஐயோ நம்ம ரூம்குள்ள எப்படி கேமரா வந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை வாங்கி ஜன்னல் வழியா தூக்கி போட்டாங்கல்ல, அந்த தூக்கி போட்ட கேமராவை போயிட்டு அந்த நீலுகுமாரி குப்தா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அனாமிகாவுக்கு சந்தேகம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இவ ஏன் தூக்கி போட்ட, இவ அவசரமா கேமராவை தூக்கி போட்டா இப்போ போயிட்டு அதை தேடுறாளே அப்படிங்கிற சந்தேகம் அந்த அனாமிகாவுக்கு வந்துருச்சு. சோ அந்த அனாமிகா போயிட்டு அந்த ஹாஸ்டல் வார்டன்ட்ட இத மாதிரி எங்க ரூம்ல ஒரு டிவைஸ் அப்படிங்கிறது இருந்தது, அது இருக்கு, இன்னொரு டிவைஸ் பாத்ரூம்ல இருந்து எடுத்தேன், அதை நீலுகுமாரி குப்தா வெளியில தூக்கி போட்டா போய் தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றப்போ யூசுவலா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும்ல. சோ அந்த வார்டன் அந்த நீலுகுமாரி குப்தாவை கூப்பிட்டு விசாரணை அப்படிங்கிறத நடத்துறாங்க. நீ ஏன் அந்த கேமராவை போய் அவசரமா, நீ ஏன் அந்த கேமராவை வாங்கி வெளியில தூக்கி போட்டா, அதை ஏன் நீ போய் தேடுற அப்படின்னு சொல்லி அந்த வார்டன் அந்த பெண் கிட்ட விசாரணை நடத்துறப்போ அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமாங்க இது கேமரா தான், என்னுடைய காதலன் சந்தோஷ் அப்படிங்கிறவன் பெங்களூர்ல தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கான், அவன் தான் இதை என்கிட்ட கொடுத்து கொண்டு போயிட்டு நீ இத மாதிரி பாத்ரூம்ல செட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தான். சோ நான் மறைமுகமா எடுத்துட்டு இங்க வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த கேமராவை அவன் தான் ஆபரேட் பண்றவன், இங்க என்ன லைவ் போகுது, இங்க என்ன விஷயங்கள் நடக்குது, அந்த கேமராவை என்ன ஆபரேட் பண்ணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவன், அந்த சந்தோஷ் அப்படிங்கிற நபர் தான் மொபைல்ல ஆபரேட் பண்ணிட்டு இருந்திருக்கான். பட் இந்த விஷயம் அந்த வார்டனுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இது வெளியில தெரிஞ்சது அப்படின்னா பெரிய இஷ்யூ ஆகும்,
பெரிய பிரச்சனையாகும். மத்த தங்கியிருக்கக்கூடியவங்களும் ஏதாவது பேசுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி யாரும் வெளியில பேசாதீங்க, யாரும் எதுவும் சொல்லாதீங்க, நான் நடவடிக்கை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரூமுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. பட் உங்களுக்கு தான் தெரியுமா, அது மாதிரி ஒரு 2000 பெண்கள் ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும்ல, 2000 பேருக்கும் தெரிஞ்சதுக்கு சமம் மாதிரி ஆயிடும்ல. சோ அந்த விஷயம் வாட்ஸ்அப் குரூப்ல ஒண்ணா பரவி நவம்பர் 4ஆம் தேதி 6 மணி 7 மணி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இத மாதிரி கேமரா அப்படிங்கிறது இது மாதிரி ரூம்ல பாத்ரூம்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை இந்த நீலகுமாரி யாதவ் குப்தா அவ தான் வச்சிருந்தா, அவளுடைய காதலன் வந்து இதை பார்த்துட்டு இருந்தா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பயம் பதட்டம் அப்படிங்கிறது யூஸ்வலா வரும்ல. இவ இந்த ரூம்ல மட்டும் தான் வச்சாலா, இல்ல நம்ம ரூம்ல வந்து யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ரூம்ல வச்சிருக்காளா, இல்ல வேற யாராவது இவ கூட கூட்டாளி போட்டுட்டு வேற தோழிகள் இவளுக்கு இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வரும்ல. ஐயோ நம்ம ரூம்ல இருந்துருமா, நம்ம பாத்ரூம்ல இருக்குமா அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் வரும்ல. சோ அந்த பயத்துலதான் எல்லாரும் வெளியில வந்து நின்று அன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறத நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து காவல்துறை தரப்புல இருந்து முழு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அந்த பெண்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒத்துழைப்பு கொடுக்கப்பட்டு முழுசா அந்த பில்டிங் ஃபுல்லா பல டீமை வர வச்சு அதை செக் பண்ணிட்டு பாத்ரூம் எல்லா இடங்களையும் செக் பண்ணிட்டு இப்போ வழக்கம் போல அந்த பெண்கள் வந்து அங்க இருந்துட்டு இருக்காங்க. நீலகுமாரி குப்தா இருக்காங்கல்ல, அவங்களையும் காவல்துறையினர் வந்து கைது செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி சந்தோஷ் அந்த கேமரா ஆப்ரேட் பண்ணால பெங்களூர்ல இருந்து அவனையும் காவல்துறை வந்து கைது செஞ்சிருக்காங்க. அவன் மொபைலை செக் பண்ணி பாக்குறப்பதான் இங்க எத்தனை நாள் கேமரா இருந்தது, அந்த ரூம்ல குளிச்ச எத்தனை பெண்களுடைய வீடியோ அவன் வச்சிருக்கான், இது மட்டும்தான் அவன் வேலையா, இன்னும் எங்கெங்க இந்த வேலைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வரும். பட் இதுல நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டதுனால இப்போ இந்த இஷ்யூ அப்படிங்கிறது இதோட முடிஞ்சிருச்சு. ஒருவேளை அன்னைக்கு அந்த அனாமிகா அப்படிங்கிற பெண் வந்து அதை கண்டுபிடிக்காம இருந்திருந்தாங்கன்னா அது ஒரு மாசம் 2 மாசம் அப்படியே அவங்க நினைக்கிற மாதிரி இந்த நீலகுமாரி குப்தாவும் அவங்க அந்த பெண்ணுடைய காதலன் சந்தோஷம் நினைக்கிற மாதிரி இதை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா எத்தனை இடங்களுக்கு இந்த கேமரா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், எத்தனை ரூம்ல வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரியாது. அது போக மறைமுகமா இப்ப இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்கன்னா இந்த காதலர்கள் 2 பேரும் சேர்ந்து அதிகபட்சம் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த பெண்ணுகிட்டே திரும்ப மிரட்டி இத மாதிரி உன்னுடைய ஆபாச வீடியோ எங்ககிட்ட இருக்கு, இவ்வளவு பணம் கொடு இல்லைன்னா வெளியிட்டுரும் அப்படின்னு சொல்லி மிரட்டி இன்னும் பெருசா போயிருந்திருக்கோம். பட் ஆரம்பத்திலேயே இந்த விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டதுனால பரவாயில்ல. ஏன்னா இத மாதிரி விஷயங்கள்ல தான் பெண்கள் வந்து இத மாதிரி நம்மளுடைய ஆபாச வீடியோ ஒருத்தன் இத மாதிரி தெரியாம எடுத்துட்டான் அவன் மிரட்டுறான் அப்படிங்கிறப்பதான் பெண்கள் வந்து மன உளைச்சல் ஆகி இந்த சூசைட் பண்ணிக்கிறது, அத மாதிரி சூழலுக்கு கூட இத மாதிரி விஷயங்களை வந்து தள்ளிட்டு போகும். பட் இப்ப ஆரம்பத்திலே இந்த விஷயம் தெரிய வந்ததுனால ஒரு பெரிய அசம்பாவிதம் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா அது 2000 பேர் தங்கி இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட். இதுல நமக்கு ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆண்கள் தான் இத மாதிரி ஏதாவது அங்க கேமரா வைக்கிறது இங்க கேமரா வைக்கிறது அத மாதிரி விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ தன்னுடைய ஆண் நண்பனுக்காக பெண்ணே இறங்கி வந்து இந்த விஷயத்த செஞ்சது அப்படிங்கிறது காசு பணத்துக்காக என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகிறதுக்கு ஆணும் சரி பெண்ணும் சரி அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறதுக்கு தயாராயிட்டாங்க. இங்க மத்ததெல்லாம் அடுத்து எனக்கு காசு பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தோட பின்னணின்னு போய் பார்த்தோம்னா அந்த ஆபாச வீடியோ வச்சு மிரட்டி காசு வாங்குறது தான் இவங்க 2 பேரோட ஐடியாவா இருந்திருக்கும்.